ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் வருமானத்தில் நம்முடைய பெரும் பகுதி சம்பளம், ஓய்வூதியத்து தான் போகுது. இதிலெல்லாம் வருங்காலத்தில் எதாவது மாற்றம் கொண்டு வரலன்னா ஒன்றும் நடக்காது. அப்போ இந்த விவகாரத்தில் பழைய ஓய்வூதியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு இடைக்கால ஏற்பாடாக இவர்கள் ஒரு இது கொண்டு வந்தாங்க, ஓய்வூதிய திட்டம். அது கிட்டத்தட்ட அரசு ஊழியர்களை ஏமாத்துகிற திட்டம் தான் அது. சரி, இப்போ அதில் அவர்கள் ஒத்துக்கலை. இவர்கள் நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம் அப்படிலாம் இவங்க ஆட்சிக்கே வரமாட்டேன்னு நினச்சிட்டாங்க. அதனால் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாங்க வாக்குறுதிகள்லாம். அதுதான் இப்போ இடிச்சிக்கிட்டு நிற்கிது. இப்போ அதில் அவர்களை சரிகடுத்த நாங்கள் இடைக்கால நிவாரணமாக கொடுக்குறோன்றாங்க. எப்படி விவசாயிகளுடைய கடனை அடைக்கிறதுல முழுதும் அடைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கடன் முன்னெல்லாம் எப்படின்னா 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னா தள்ளுபடி அப்படின்ட்டுருவாங்க. அந்த பேங்க்காரங்கிறான அவன் தானே கடன் கொடுத்துருப்பான். அவனுக்கு பணம் வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்? கூட்டுறவு வங்கிகள்லாம் இதில் வர்ற பணத்தை 12,000 கோடினா 12,000 கோடி வந்துச்சுன்னா சரி ரைட், ரொம்ப நல்லதாப்பா, முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த கடனை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து அதில் வர வட்டி இதை வச்சு அவர்கள் ஊழியர் சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குவாங்க.